வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாலாம் எதுவுமே உதிராமல் சும்மா சூப்பராக சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி பாருங்கள். மசாலாஸில் உதிராமல் சும்மா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகி கிடைக்கும். நான் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாறை மீன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மீன் கூட வேறு எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த மசாலா யூஸ் பண்ணி இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். மசாலா எதுவுமே உதிராமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாகி வரும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் கூட இருக்குது, அதை நான் வீடியோக்கு இடையில தாங்க சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலாஸ்லாம் உதிராமல் சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நான் எடுத்திருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு ஒரு 1/2 கேஜி வந்து ஃபிஷ்க்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண மீன் வறுவல் மசாலாலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற ஆயில் வந்து வாசனை இல்லாமல் இருந்தால் ஃபிஷ் ஃப்ரை அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவே நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக பண்ணிச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மசாலாவை நம்ம வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாறை மீன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மசாலாஸ் நீங்கள் ரெடி பண்ணி எந்த மீனில் வேணாலும் அப்ளை பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலாம். இப்போது மசாலா வந்துட்டு மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண மீனில் இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷில் மசாலாஸ் எல்லாமே சூப்பராகவே அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து மசாலாஸ்லாம் மீனில் வந்து நல்லா ஊறிச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிராமல் சும்மா சூப்பராக டேஸ்டியாகவே ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நான்ஸ்டிக் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்க அப்படின்னா தான் மசாலாஸ் வந்து உதிராது. நீங்கள் நார்மல் தோசைக்கல்லையோ இல்லை வேறு பாத்திரத்துலேயோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், மசாலாஸ் எதுவுமே உதிராமல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மசாலா எதுவுமே உதிராமல் சும்மா சிம்பிளாக டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.